அன்பு நண்பர்களே, சமீபத்தில் நான் கண்ட காணொளிகளில் ஒன்றில் லோத்தையும் லோத்தின் குமாரத்திகளையும் மிகவும் வன்மையாக கண்டித்து உலகத்திலே அவர்கள்தான் மகா பெரிய பாவிகள் என்பதைப் போன்று பேசப்பட்ட ஒரு காணொளியை நான் கண்டபொழுது, லோத்துக்காக, அவருடைய மகள்களுக்காக என் இதயம் துக்கப்பட்டது. பல கிறிஸ்தவ தலைவர்களும் லோத்தையும் அவனுடைய மகள்களையும் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்ற இந்த உலகத்திலே வேத புஸ்தகம் லோத்தை குறித்து என்ன சொல்லுகிறது? அவர் வளர்த்த அவருடைய பிள்ளைகளை குறித்து என்ன சொல்லுகிறது? லோத்துவுக்கும் அவருடைய மகள்களுக்கும் இடையே ஏற்பட்ட அந்த தவிர்க்க முடியாத துன்மார்க்கமான உறவில் பிறந்த பிள்ளைகளை குறித்து தேவனுடைய இரக்கம் என்ன என்பதை இந்த காணொளியில் நாம் சுருக்கமாக பார்க்கலாம். லோத்தின் மனைவிக்கு நொடியில் மரணம், மகள்களுக்கோ இரக்கம் ஏன்? இதை நாம் நியாயம் தீர்ப்பதா அல்லது பரிதாபப்படுவதா? உபாகமம் 2ஆம் அதிகாரம் 9-19 வசனங்கள் இந்த உறவிலே பிறந்த பிள்ளைகள், அவருடைய சந்ததிகளை குறித்து தேவன் கரிசனை உடையவராயிருப்பதை வெளிப்படுத்துகிறது. அப்படியே இயேசு கிறிஸ்துவும் ஒரு நாள் அவருடைய எதிரிகளால் துன்மார்க்கமாக வசைபாடப்பட்டார். யோவான் 8ஆவது அதிகாரம் 41வது வசனத்திலே அன்றைக்கு இருந்த அவருடைய எதிரிகள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து பேசின ஒரு குற்றச்சாட்டு, நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல என்று கூறி இயேசுவை, அவருடைய கன்னி பிறப்பை துச்சமாக, நீர் வேசித்தனத்தினால் பிறந்தவர் என்பதை மறைமுகமாக பேசியனதையும் வேத புஸ்தகம் மறவாமல் எழுதி கொடுத்து, தேவன் பார்ப்பது போல், இந்த உலகம் பார்ப்பது போல் தேவன் நம்மை நியாயம் தீர்ப்பதில்லை, இந்த உலகம் நம்மை பார்ப்பது போல் தேவன் பார்ப்பதில்லை என்பதை வேத புஸ்தகம் லோத்தையும், நீதிமானாகிய லோத்தையும் அவருடைய பிள்ளைகளின் குறித்து என்ன கூறுகிறது என்பதை இந்த காணொளியில் நாம் காணலாம். தமிழ் கிறிஸ்டியன் பிராட்காஸ்டிற்காக உங்கள் நண்பன் பால்ராஜ். அன்பு நண்பர்களே, முதலாவது, லோத்து தன் குடும்பத்தோடு கூட சோதோம் குமாரளாவிலிருந்து அவர்கள் வெளியே கொண்டு வரப்பட்ட செய்தி, வழியிலே லோத்துவின் மனைவி திரும்பி பார்த்து உப்புத்தூண் ஆன நிகழ்வு என்பது வெறும் கற்பனை கதை அல்ல, மாறாக அது வரலாற்று சம்பவம் என்பதை வேத புஸ்தகம் நமக்கு அறிய தருகிற வகையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தான் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது லூக்கா 17ஆவது அதிகாரம் 28 முதல் 32 வரையிலான வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவாகிய அவர் மீண்டும் வரும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள பாவ நிலை எப்படி இருக்கும் என்பதை வெளிப்படுத்தும் வகையிலே இந்த லோத்துவின் சம்பவத்தை ஞாபகப்படுத்தி, லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எச்சரித்ததை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். முதலாவது, இந்த லோத்துவும் அவருடைய குடும்பமும் தீக்கிரையாக்கப்பட்ட சோதோம் குமோரா பட்டணத்திலிருந்து அவர்கள் வெளியிலே கொண்டு வரப்படுகின்ற இந்த நிகழ்வின் பின்னணியை குறித்து பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 18ஆவது அதிகாரம் 16 முதல் 33 வசனங்களிலே தேவனுடைய மனுஷனாகிய ஆபிரகாம் மீண்டும் ஒரு விசை தேவதூதர்களால் சந்திக்கப்பட்டு, கர்த்தரால் சந்திக்கப்பட்டு பெறப்போகின்ற வாக்குத்தத்தத்தின்படி அவர்கள் எதிர்பார்த்திருக்கின்ற ஈசாக்கின் பிறப்பை உறுதி செய்கின்ற வரிசையிலே ஆபிரகாமை கொண்டு தேவன் இந்த முழு உலகத்தையும் ஆசீர்வதிக்கப் போகிறார் என்கின்ற வரிசையிலே அந்த ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு நீதியையும் பக்தியும் விசுவாசத்தையும் பரிசுத்தத்தின் அவசியத்தையும் போதிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலே ஆதியாகமம் 19ஆவது அதிகாரத்திலே சோதோம் குமோராவுக்கு எதிராக தேவனுடைய கோபம் இறங்கியிருப்பதையும் அதை ஆபிரகாமுக்கு அறிவிக்கின்ற நாம் ஆதியாகமம் 18ஆவது அதிகாரத்திலே 16 முதல் 33 மரண வசனங்களில் நாம் பார்க்க முடியும். இங்கே சோதோம் குமோரா பட்டணங்கள் மனம் போல் வாழ்கின்ற துர்மார்க்கமான பாவங்களுக்கு பெயர் பெற்றதாய், முக்கியமாக ஓரின சேர்க்கைக்கு பெயர் பெற்றதாய் காணப்பட்ட பொழுது அந்த பட்டணத்தின் கூக்குரல்
தேவனுடைய சமூகத்தை எட்டின நிலையிலே ஆண்டவர் அதற்கு எதிராக இறங்கியிருப்பதை ஆபிரகாமுக்கு அறிவிக்கின்றார். அப்பொழுது ஆபிரகாம் தனது சகோதரனின் மகனாகிய லோத்துவை நினைவு கூர்ந்து, லோத்துவை குறித்து ஆபிரகாமுக்கு நன்றாக தெரியும், அவன் ஒரு நீதிமான் என்று சொல்லி, அதைத்தான் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரலான வசனங்களிலே 2 முறை லோத்துவை குறித்து நாம் வாசிக்கிறோம். நீதிமானாகிய லோத்து, நீதியுள்ள இதயத்தை உடையவனாய், அங்கு காணப்பட்ட பாவ துன்மார்க்க காரியங்களுக்காய் துக்கப்படுகிறவனாய் நாம் பார்க்கின்றோம். ஆகவே லோத்துவை குறித்து வேதம் சொல்லுகின்ற அற்புதமான செய்தி, அவன் ஒரு நீதிமான். நீதிமானாகிய லோத்தும் தவறு செய்யக்கூடியவன் தான், தவறான தீர்மானங்கள் எடுக்கக்கூடியவன் தான். ஆகவேதான் அவன் சோதோ குமார பட்டணங்களை தேர்வு செய்து அங்கே அவன் குடியிருக்கிறவனாய் வாழ்ந்தான். அவன் தவறு செய்தாலும் தேவன் தன்னுடைய இரக்கத்திலே மாறாதவராய் தம் தூதர்களை அனுப்பி லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் தப்பித்துக் கொள்வதற்கு, மீட்டுக் கொள்வதற்கு திட்டமிட்டு தம் தூதர்களை அங்கு அனுப்பி லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் தேவன் மீட்க சித்தம் கொண்டார். இந்த லோத்து சோதம் குமார பட்டணங்களை தேவன் அவருடைய பாவத்திற்கு எதிராக நியாயம் தீர்த்த பொழுது நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டியது, தேவனை அறியாத எவராக இருந்தாலும் அவர்கள் பாவம் செய்யும் பொழுது நிச்சயமாக தேவன் அந்த பாவத்தை நியாயம் தீர்ப்பார். காரணம், இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய சாயலிலும் தேவனுடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்டிருக்கப்படினால் அனைவருக்குள்ளும் எது சரி, எது தவறு, எது நல்லது, எது கெட்டது என்று நன்றாக தெரியும். தெரிந்திருந்தும் துன்மார்க்கமாய் வாழ்கின்ற எவரையும் தேவன் நியாயம் தீர்க்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். அதுதான் இங்கே நடைபெறுகிறது. இப்படி லோத்துவையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் தூதர்கள் வெளியிலே தாமதித்த பொழுது, வலுக்கட்டாயமாக அவர்களை அழைத்து வரும் பொழுது, லோத்துவின் மனைவி கொடுக்கப்பட்ட கட்டளைக்கு கீழ்ப்படியாதவளாய் திரும்பி பார்த்து உப்புத்தூண் ஆனாள். இப்படி அவள் திரும்பி பார்த்தது என்பது எதை வெளிப்படுத்துகிறது? காலமெல்லாம் நீதிமானாகிய ஒரு லோத்துவின் மனைவியாக அவள் வாழ்ந்திருந்தும் அவளுக்குள் அவிவிசுவாசம் காணப்பட்டது. உண்மையாகவே தாங்கள் விட்டு வந்த பட்டணம் தீக்கிரை ஆனதா இல்லையா என்பதை அவிவிசுவாசத்தோடு திரும்பி பார்க்கிற ஒரு மகளாய் அவள் இருந்த பொழுது அவள் தேவனுடைய நியாய தீர்ப்புக்குட்பட்டு உப்புத்தூண் ஆனாள். சோதம் குமாரா பட்டணத்திலே எப்படி பாவத்து நிமித்தம் கீழ்ப்படியாத துன்மார்க்கமான வாழ்வை வாழ்ந்தவர்களுக்கு எப்படி நியாய தீர்ப்பு வந்ததோ அதுபோலவே அவிவிசுவாசிகளுக்கும், கிறிஸ்தவ திருச்சபைகளில் இருப்பவர்களுக்கும், கிறிஸ்தவ குடும்பங்களில் இருந்தும் மனம் போல வாழ்கிறவர்கள் அல்லது அவிவிசுவாசமாய் வாழ்கிறவர்களுக்கும் தேவன் ஒரே விதமான நியாய தீர்ப்பை கொடுக்க நீதியுள்ள தேவனாயிருக்கிறார். இந்த லோத்து சோதம் குமார பட்டணத்திலிருந்து வெளியிலே கொண்டு வரப்பட்ட பொழுது மலைக்கு ஓடும்படி தேவதூர்கள் கூறுகிறார்கள். ஆனால் லோத்துவோ, நான் அங்கே ஓடும் அளவிற்கு எனக்கு பலம் இல்லை, அங்கே போனால் நான் மரித்து போவேன், பக்கத்தில் இருக்கின்ற சோவாருக்கு நான் செல்லுகிறேன், அந்த ஊரும் சிறிய ஊர் தானே என்று கேட்டுக்கொள்ளுகிறார். அந்த விண்ணப்பமும் அவருக்கு பதில் தரப்படுகிறது பாசிட்டிவாக. இப்பொழுது பிரச்சனை என்ன? சோவாரிலே குடிபெயர்ந்த லோத் கொஞ்ச நாள் கழித்து அங்கு இருக்க பயந்து, காரணம் சோவாரும் சோதம் குமாராவை போல பாவம் நிறைந்த ஒரு பட்டணமாய், சோதம் குமாராவை போலவே கவிழ்த்து போடப்பட வேண்டிய ஒரு பட்டணமாய் இருக்கிறது. ஆகவே இந்த ஊர் தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதை அறிந்தவராய் அவர் சோவாரை விட்டு குடிபெயர்ந்து தேவதூர்கள் சொன்ன அந்த மலைக்கு அவர்கள் ஓடிப்போகிறார்கள். இப்படி அவர்கள் ஓடின நிலையில்தான் இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது. என்ன பிரச்சனை? லோத்துவின் குமாரத்திகள் தங்கள் தகப்பனோடு கூட உடலுறவு கொள்ள வேண்டிய ஒரு பரிதாபமான நிலை. அதற்கான காரணம் என்ன என்பதையும், இதை தேவன் எப்படி பார்க்கிறார் என்பதையும், ஆபிரகாம் காலகட்டத்திலே நெருங்கிய உறவின் முறைக்குள் ஏற்படுகிற திருமண உறவுகளையும் குறித்து இங்கே நாம் சுருக்கமாய் அறிய முயற்சி செய்வோம். பிரியமானவர்களே, இந்த லோத்துவின் குமாரத்திகள் தங்கள் தகப்பனுக்கு திராட்சரசம் கொடுத்து அவன் மயக்கமடையச் செய்து அவனோடு கூட அவர்கள் சேருவதற்கு முன்பாக 3 காரணங்களை முன்வைக்கிறார்கள். இந்த 3 காரணங்கள்
நியாயமான காரணங்களாகவே நமக்கு காணப்படலாம். உதாரணமாக லோத்துவின் வயது மூப்படைந்த நிலை, இதற்கு பின்பு லோத்து ஒருவேளை திருமணம் முடித்து பிள்ளைகள் பெறுவதற்கான வாய்ப்பில்லை என்ற ஒரு நிலை, உலக நடைமுறைப்படி லோத்துவின் மகளோடு சேர்வதற்கு ஆண்களே இல்லை என்று சொல்லுகிற நிலை. நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த சம்பவம் நடைபெறுகிற நாட்களிலே அன்றைக்கு இன்று நமக்கு எப்படி வசதிகள் இருக்கிறதோ அப்படிப்பட்ட வசதிகள் இல்லை. லோத்துவின் பிள்ளைகளை பொறுத்தளவிற்கு சோதம், குமாரா, மிஞ்சிப்போனால் ஜோவார், இதுதான் அவருடைய முழு உலகம். அவர்களின் பார்வையிலே முழு உலகமும் தீக்கிரையானது, அல்லது எஞ்சியிருக்கிற ஜோவாரிலும் பக்தியுள்ள விசுவாசமுள்ள ஆண்கள் யாரும் இல்லை என்பதை அறிவிக்கும் நிலையிலே அவர்கள் பேசிக்கொண்டார்கள். உலக நடைமுறைப்படி நம்மோடு சேர்வதற்கு ஆண்கள் இல்லை என்ற ஒரு தகவல். மூன்றாவது குறிப்பு, தகப்பனின் சந்ததி காக்கப்பட நாம் நமது தகப்பனோடு கூட சயனிப்போம் என்று அவர்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள், பேசியதை நிறைவேற்றுகிறார்கள். இந்த நிலை மிகவும் துக்கப்படுகிற ஒரு நிலைதான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த நிலை எல்லா நிலையிலும் பாவத்திற்குரிய ஒரு நிலைதான், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் அதே நேரத்திலே தேவன் இதை எப்படி பார்க்கிறார்? இங்கு நடைபெற்ற இந்த சம்பவம், இந்த மலையிலே, இந்த குகையிலே நடைபெற்ற இந்த சம்பவம், லோத்துவின் மகள்கள் சோதோம் குமாரா பட்டணத்தில் உள்ள பாவத்து நிமித்தம் அவர்கள் ஈர்க்கப்பட்டவர்களால் அப்படி செய்தார்கள் என்று நம்மால் கூறிவிட முடியாது. காரணம், லோத்துவின் பிள்ளைகளை குறித்து லோத்து கூறின சாட்சியே என்ன? தூதர்கள் லோத்துவின் வீட்டிற்கு வந்த பொழுது அந்த ஊராரெல்லாம், இந்த உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறவர்களை வெளியிலே கொண்டு வாருங்கள், நாங்கள் அவர்களை அறிய வேண்டும், துன்மார்க்கமான ஒரு நிலைகளை அறிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது லோத்து தன் பிள்ளைகளை பற்றி சொன்னது என்ன? புருஷனை அறியாத 2 ஸ்திரீகள், 2 மகள் எனக்கு உண்டு, அவர்களை தருகிறேன் என்று கூறுகிறார். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன? திருமண வயது வரும் வரை இந்த 2 இளம் பிள்ளைகளும் தங்கள் கர்ப்பை காத்து கொண்டவர்களாய், தங்கள் பரிசுத்தத்தை காத்து கொண்டவர்களாய் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இப்பொழுது தேவனுடைய இரக்கம் இந்த சம்பவத்தில் எப்படி வெளிப்படுத்தப்பட்டது? முழு குடும்பமும் தேவனால் மீட்பிற்கு சம்பந்தப்படுத்தப்பட்டதாய் வீட்டில் உள்ள 4 பேருமே பத்திரமாக வெளியே கொண்டு வரப்பட்டார்கள். வரும் வழியிலே ஜோவாரிலே போய் தங்குகிறேன் என்கின்ற விண்ணப்பத்துக்கு தேவன் செவி கொடுத்தார். திரும்பி பார்த்த லோத்துவின் மனைவி ஒரு நொடியில் மரணத்தை தழுவினாள். ஆனால் தங்கள் தகப்பனுடன் உடலுறவு கொண்ட மகள்கள் உடனடியாக கொல்லப்படவில்லை. திரும்பி பார்த்த லோத்துவின் மனைவியையும் லோத்துவோடு கூட தங்கள் தகப்பனோடு கூட உடலுறவு கொண்ட மகளுடைய செயலையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது லோத்துவின் மனைவி செய்தது அவ்வளோ பெரிய தவறாய் நமக்கு தெரியவில்லை. ஆனால் தேவன் லோத்துவின் மனைவியை உப்புத்தூண் ஆக்கினார். ஆனால் மகள்களோ பாதுகாக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்படவில்லை, தண்டிக்கப்படவில்லை. மாறாக அவர்களுடைய உறவிலே குழந்தை பேரையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இப்படிப்பட்ட இந்த நிகழ்வை நாம் எப்படி பார்ப்பது? இதை நாம் நியாயம் தீர்ப்பதா அல்லது இதை குறித்து பரிதாபப்படுவதா? நாம் கவனிக்க வேண்டிய முதல் செய்தி, லோத்துவின் காலத்தில் இருந்த அன்றைய உலகம் வேறே, இன்றைய நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தின் நிலை வேறே. உதாரணமாக, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும் வரை, பல லட்சங்களாக அவர்கள் மாறுவதற்கு முன்பு வரை நெருங்கிய உறவிலே திருமணம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. நெருங்கிய உறவிலே திருமணமும் அதை சார்ந்த உடலுறவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவே நாம் பார்க்கிறோம். உதாரணமாக, லோத்து, ஆபிரகாம் இருவரும் ஒரே காலகட்டத்தை சார்ந்தவர்கள். இந்த ஆபிரகாம் தான் திருமணம் முடித்த சாராள் யார்? ஒரே தகப்பன், 2 தாய்மார். ஆகவே ஆபிரகாம் சொன்னது போல சாராள் 100க்கு 100 ஆபிரகாமின் சகோதரி தான், இருப்பினும் அவள் மனைவியானாள் என்பதை அவர் சொல்ல தவறினார். ஆக சகோதரன் சகோதரி திருமணம் முடித்துக் கொள்வதும் உடலுறவு போன்ற உறவிலே இணைவதும் ஆபிரகாமின் காலத்திலே அது ஒரு மாபெரும் தவறாக பார்க்கப்படவில்லை. அதற்காக லோத்தின் குமாரத்திகள் செய்தது சரி என்று ஒருபோதும் நான் சொல்ல விரும்பவில்லை.
ஆனால் அவர்களின் காலகட்டத்தில் அதை நாம் பார்க்க முயற்சிக்கும் பொழுது தேவன் நம்மைப் போல நியாயம் தீர்ப்பவர் அல்ல என்பதை நாம் அறிய முடியும். அப்படியே காயேனின் மனைவி அல்லது சேத்தின் மனைவி இவர்களை குறித்து பார்க்கும் பொழுது அவர்களும் தங்கள் சொந்த சகோதரிகளைத்தான் திருமணம் முடித்திருக்க வேண்டும். நண்பர்களே, அடுத்து இங்கே நாம் பார்க்க வேண்டிய இன்னொரு நல்ல செய்தி என்ன? இந்த லோத்துவின் குமாரத்திகள் தங்கள் தகப்பனை பற்றி கொண்டு ஊரிலே மட்டும் தங்கள் கற்பை காத்து கொண்டவர்களாக அல்ல, தங்கள் தகப்பனோடு கூட சென்றார்கள். தாயைப் போல அவர்கள் பின்னிட்டு பார்க்கவில்லை. தகப்பனோடு எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் சென்றார்கள். ஒருவேளை அவர்கள் ஜோவாருக்கு சென்றிருப்பார்களே, ஆனால் அவர்கள் சோதோம் குமாராவுடைய வாழ்க்கை அல்லது பாவத்தின்படி அவர்கள் அதனால் ஈர்க்கப்பட்டிருப்பார்களே, ஆனால் முதலாவது சோதோம் குமாரிலிருந்து வெளியிலே வந்திருக்க மாட்டார்கள். அல்லது தங்களுடைய திருமணத்திற்கென்று நிச்சயிக்கப்பட்டவர்களோடு அவர்கள் சேர்ந்து வாழ்ந்திருக்க விரும்பியிருப்பார்கள். அல்லது ஜோவாருக்கு வந்த பொழுது ஜோவாரிலே தங்களுக்கென்ற ஆண் மக்களை அவர்கள் தேர்வு செய்திருக்க வேண்டும். அப்படி அவர்கள் செய்யவில்லை. லோத்து அந்த ஊரை விட்டு காலி பண்ண வேண்டும் என்று விரும்பின பொழுது அவர்களும் லோத்தோடு கூட அவர்கள் பயணம் செய்கிறவர்களாகவே நாம் பார்க்க முடியும். ஆக லோத்துவின் மகள்கள் தங்கள் தகப்பனோடு உறவு கொண்டு தங்களுக்கென்று சந்ததியை பெற்றுக்கொண்ட இதே போன்ற ஒரு நிகழ்வை வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடியும். உதாரணமாக ஆதியாகமம் 38வது அதிகாரத்திலே யூதா கானானிய ஸ்திரீ மூலமாக 3 குமாரர்களை பெறுகிறார். அந்த குமாரர்களிலே முதல்வனுக்கு அவர் தாமார் என்ற பெண்ணை திருமணம் முடிக்கிறார். ஆனால் ஏர் மரித்து போகிறான். பின்னர் ஓனான் என்ற 2வது குமாரன் அவளுக்கு கொடுக்கப்படுகிறார். அவன் தேவனுடைய பார்வையிலே துன்மார்க்கமான காரியம் செய்தால் அவனும் அடிக்கப்படுகிறான். 3வது சேலாய் மகனை கொடுக்க யூதா ஆயத்தமாக இல்லாதது தெரிய வந்த பொழுது தாமார் தன்னை வேஷம் மாறிக்கொண்டு, தன்னை விபச்சாரியைப் போல வேஷம் மாறிக்கொண்டு யூதாவோடு கூட சம்பந்தம் கலப்பதினால் பிறந்த மகன் பாரேஸ். இந்த பாரேஸை குறித்து அல்லது யூதா தாமாரை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து நியாயம் தீர்த்த பொழுது தாமாரை குறித்து கூறின வார்த்தைகள் என்ன? என்னிலும் தாமார் நீதியுள்ளவள் என்பதே. நண்பர்களே, இதே போன்ற இன்னொரு நிகழ்வு புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுலினால் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலும் 2 கொரிந்தியர் அதிகாரத்திலும் பேசப்பட்டது. தன் தகப்பனுடைய மனைவியுடன் கள்ள உறவில் இருந்தவன் சர்ச் டிசிப்ளின் செய்யப்பட்டு சபை நீக்கம் பண்ணப்படுகிறான். அவனே மீண்டும் மனம் திரும்பின பொழுது 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே அவன் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதும் அவனுக்கு இரக்கம் காண்பிக்கப்பட வேண்டும் என்பது வேதம் சொல்லுகிறது. ஆக இதனால் நாம் அறிந்து கொள்வது என்ன? தேவன் இந்த உலகம் பார்ப்பது போல் நம்மை பார்ப்பதில்லை. இந்த உலகம் நம்மை நியாயம் தீர்ப்பதில்லை. தொடர்ந்து லோத்துவின் குமாரத்திகளை குறித்தும் லோத்துவை குறித்தும் நாம் அறிய வேண்டிய செய்தியின் வரிசையிலே இந்த லோத்துவின் குமாரத்திகள் தங்கள் தகப்பனோடு கூட எங்கும் பயணம் செய்ய கீழ்ப்பிடிதல் உள்ளவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். ஒருவேளை இந்த 2 சகோதரிகளும் சோதோம் குமாராவுடைய துன்மார்க்கமான வாழ்க்கையினால் ஈர்க்கப்பட்டவர்களாய் கவரப்பட்டவர்களாய் இருப்பார்களேயானால் குகையிலே தன் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்து திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்து மயக்கமடைய செய்து உடலுறவியல் ஈடுபட்டதை அவர்கள் தொடர்ந்து செய்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்யவில்லை. இந்த நிகழ்வு ஒரே ஒரு முறை மட்டுமே நடைபெற்ற நிகழ்வு. அதற்கு பின்பு அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை அவர்கள் தொடரவில்லை என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த அருமையான லோத்துவின் குமாரத்திகள் இருவரும் யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனாலைப் போல் மனம் போல் ஊருக்குள் சென்று தன் பரிசுத்தத்தை தன் கற்பை இழக்கவில்லை. மாறாக தங்கள் தகப்பனோடு எப்போதும் ஒன்றிணைந்து அவர்கள் தங்கள் கற்பை காத்து கொண்டார்கள். இருப்பினும் தங்களுடைய பாதுகாக்கப்பட வேண்டும் என்பவைகளுக்காக மட்டுமே தகப்பன் முதிர் வயதானார். இந்த உலகத்திலே தங்களுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்கள் யாருமே இல்லை. முழு உலகம் அழிந்து போனது என்பதின் வரிசையிலேயே அவர்கள் துரதிர்ஷ்டவிதமான ஒரு நிலையிலே, தங்கள் பரிதபிக்கப்படுகின்ற ஒரு நிலையிலே தங்கள் தகப்பனோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டார்கள். அதுவும் ஒரே ஒரு முறை நடந்த உறவுதான். இந்த உறவிலே அவர்கள் பெரும் இன்பத்தை அனுபவித்திருக்க வாய்ப்புகள் இல்லை. துன்பத்தோடும் துயரத்தோடும்
தண்ணீரோடுமே அப்படிப்பட்ட உறவிலே அவர்கள் இணைந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த உறவிலே இருவரும் கர்ப்பம் அடைகிறார்கள். அதில் பிறந்த தங்கள் பையன்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள் எதை சொல்லுகிறது? அவர்கள் தங்கள் பாவத்தை அறிக்கை செய்கிறவர்களாக நாம் பார்க்க முடியும். மூத்தவளுக்கு பிறந்த பையனுடைய பெயர் மோவாப். மோவாப் என்பதற்கு ஃப்ரம் மை ஃபாதர், என் தகப்பனிடம் இருந்து என்று சொல்லி உண்மையை அறிக்கை செய்கிறாள். இரண்டாவது மகளுக்கு பிறந்த பையன் பென்னமி, சன் ஆஃப் மை கிளான், என் சந்ததியின் மகன் என்று அறிக்கை செய்வதன் மூலம் இந்த இரண்டு சகோதரிகளும் தங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறவர்களாகவே பார்க்கிறோம். தங்களுக்கு பிறந்த பையன்களுக்கு ஃபேன்சியான பெயரை வைத்து, அழகான பெயரை வைத்து எந்த ஒரு உண்மையும் மறைக்க விரும்பவில்லை. தொடர்ந்து இந்த உறவிலே பிறந்த மோவாபை பற்றியும் பென்னமியை பற்றியும் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் என்பதை நாம் அறியும் வகையிலே உபாகமம் 23வது அதிகாரத்திலே 3-4 வசனங்களிலே நாம் கவனிக்க முடியும். இதே சம்பவம் நெகேமியா 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலும் வாசிக்க முடியும். அங்கே நாம் வாசிக்கும் பொழுது மோவாபியரும் அம்மோனியரும் தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது என்று கூறப்படுகின்ற வார்த்தையை நாம் கவனிக்கும் பொழுது, எதற்காக அவர்கள் தேவனுடைய சபையில் உட்படலாகாது என்ற கருத்தை நாம் கவனிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும் பொழுது அவர்களை வரவேற்று அவர்களுக்கு அப்பமும் திராட்சரசமும் அப்பமும் தண்ணீரும் கொடுக்கவில்லை என்பதனால்தான் ஆண்டவர் அம்மோனியரையும் மோவாபியரையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, அதுவும் 10ஆம் தலைமுறை என்று கூறுகிறார். அவருடைய பிறப்பின் நிமித்தம் அல்ல, அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்கமான உறவிலே பிறந்தார்கள், ஆகவே அவர்கள் தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது என்று கூறப்படவில்லை. மாறாக இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் வரவேற்று அவர்களுக்கு தேவையான அப்பமும் தண்ணீரும் கொடுக்கவில்லை என்பதே அங்கு காரணமாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் அப்பமும் தண்ணீரும் கொடுக்காமல் பிலேயாமை கூலிக்கு அமர்த்தி இஸ்ரவேலை சபிக்கும்படி அவர்கள் முயற்சி செய்தார்கள். ஆகவே அவர்கள் கர்த்தருடைய சபைக்குள் வரக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. ஒழிய இப்படிப்பட்ட துன்மார்க்கமான உறவில் அவர்கள் பிறந்தார்கள், அதனால் அவர்கள் கர்த்தருடைய சபைக்குள் வரக்கூடாது என்று சொல்லப்படவில்லை என்பதை உபாகமம் 23 3-4 வசனங்களும் நெகேமியா 13 1-2 வசனங்களும் நமக்கு அறியத் தருகிறது. இதைத் தொடர்ந்து உபாகமம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனமும் 19வது வசனமும் ஆண்டவர் எப்படி இந்த அம்மோனியரையும் மோவாபியரையும் பார்க்கிறார், அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறார் என்பதை நமக்கு அறியத் தரும் வகையிலே நாம் வாசிக்கின்ற செய்தி என்ன? அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீ மோவாபை வருத்தப்படுத்தாமலும் அவர்களோடே போர் செய்யாமலும் இரு, அவர்கள் தேசத்தில் உனக்கு ஒன்றும் சுதந்திரமாக கொடேன். ஆர் என்னும் பட்டணத்தின் சீமையை லோத் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். இதே போன்ற வார்த்தையை 19வது வசனத்திலும் நாம் மீண்டும் வாசிக்க முடியும். அம்மோன் புத்திரருக்கு எதிராக சேரப்போகிறாய், நீ அவர்களை வருத்தப்படுத்தவும் அவர்களோட போர் செய்யவும் வேண்டாம். அம்மோன் புத்திரரின் தேசத்தில் ஒன்றும் உனக்கு சுதந்திரமாக கொடேன், அதை லோத் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் லோத்தின் குமாரர்கள் அவர்கள் மூலமாய் உருவாகின இந்த 2 சந்ததியாருக்கு தேவன் இரக்கம் பாராட்டுகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வை இங்கே பார்ப்பதின் மூலம் நீங்களும் நானும் அல்லது இந்த உலகமும் லோத்தின் குமாரத்தைகளை நியாயம் தீர்ப்பது போல் தேவன் நியாயம் தீர்க்கவில்லை, மாறாக அவர் இரக்கம் பாராட்டுகிறார். அப்படிப்பட்ட இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே இந்த வேதாகம தேவன் தமது ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அனுப்பின பொழுது இந்த மோவாப் வரிசையிலே வந்த ஒரு பெண்மணி ரூத். அந்த ரூத்துவும் தாவீதின் பாட்டியாகவும் பின்பு இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரத்திலே மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே இடம்பெறுகின்ற ஸ்திரீகளில் ஒரு பெண்ணாக மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத்தையும் நாம் அங்கே பார்க்கிறோம். ரூத் மட்டுமல்ல, தாமாரையும் பார்க்கிறோம். தன் மாமனாரோடு கூட உறவு கொள்ள வேண்டிய பரிதாப நிலையில் இருந்த தாமாரும் இந்த பட்டியலில் இடம்பெறுகிறார். அதே போல ராகாப் வேசியும் இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரத்தில் இடம்பெறுவதன் மூலம் தேவன்
இரக்கமுள்ளவர். வேதாகம தேவன் அன்புள்ளவர் என்பதை நமக்கு அறியத் தருகிறது. முடிவாக, தேவன் லோத்தின் புத்திரர்கள் இருவரையும் அல்லது லோத்தின் குமாரத்திகள் இருவரையும் மரணத்துக்கு ஒப்புக்கொடாமல், தங்கள் தாயாரைப் போல தண்டனைக்கு உட்படுத்தாமல் அவர்களை ஜீவனோடு வைத்ததற்கு காரணம், அவர்களுக்கும் குமாரர்களை கொடுத்ததற்கு காரணம், அந்த குமாரர்கள் மூலமாய் வந்த ஜனங்களுக்கும் தேவன் இரக்கம் பாராட்டினதற்கு காரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது யோவான் 8:41 பார்ப்பது போல அவருடைய எதிரிகளில் சிலர் அவர்களை பார்த்து, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனுடைய கிரியையின்படி செய்ய பார்க்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் திருப்பி சொன்ன வார்த்தைகள் என்ன? அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். அதாவது நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லாமல் சொல்லுகின்ற இன்னொரு செய்தி என்ன? நீ வேசித்தனத்தினால் பிறந்தவன் என்பதை சொல்லாமல் சொல்லுகிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய கன்னி பிறப்பை அவர் வாழ்ந்த நாட்களிலே சிலர் துச்சமாக பேசுகிறவர்கள் இருந்தார்கள். அதையும் தாண்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பாவிகளை ரட்சிக்கும்படி இந்த பூமிக்கு வந்தார். விபச்சாரத்திலே கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட பெண்ணையும் அவளுக்கு இரக்கம் காண்பித்து, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொன்ன அற்புதமான தேவன் ஒருவரே நமக்கு வேத புஸ்தகத்தில் உண்டு. இதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளுகிற செய்தி என்ன? தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட பாவத்திலே துவண்டு கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட பாவத்தை குறித்து துக்கப்பட்டு கொண்டிருந்தார்களும், அவர்கள் இயேசுவிடம் மன வருத்தத்தோடு வரும் பொழுது ஆண்டவர் அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கவும் அவர் போதுமான ஆண்டவராயிருக்கிறார். இந்த நற்செய்தியை நம்மை சுற்றி இருக்கிற மற்றவர்களுக்கும் நாம் எடுத்துச் சொல்ல கடமை பெற்றவர்களாயிருக்கிறோம். நாம் தேவனால் மன்னிக்க முடியாது என்று சொல்லுகின்ற பாவம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. லோத்துவின் மகள்களுக்கு இரக்கம் பாராட்டின அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறபடியினால் நம்முடைய பாவங்களை மன்னிக்கவும் மறக்கவும் இரக்கம் காண்பிக்கவும் அவர் போதுமானவராயிருக்கிறார். இந்த நற்செய்தியை எவருக்கும் சொல்லலாம், எவரோடும் பகிர்ந்து கொள்ளலாம். யாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே நம்பிக்கை உண்டு. பிரியமானவர்களே, முடிவாக லோத்துவின் சம்பவத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ளுகிற அற்புதமான செய்திகள் என்ன? எந்த லோத்துவுக்காக ஆபிரகாம் விண்ணப்பம் செய்தாரோ அந்த லோத்து குடும்பத்துடன் மீட்கப்பட்டார். ஆகவே நீங்களும் நானும் மற்றவருடைய மீட்பிற்காக தொடர்ந்து ஜெபம் செய்வோம், மற்றவருடைய பாதுகாப்புக்காக தொடர்ந்து ஜெபம் செய்வோம். தேவன் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்க உண்மையுள்ளவர். இந்த உலகத்திலே லோத்துவின் சம்பவத்தை வாசிக்கின்ற அனைவரும் அவர்களை குற்றப்படுத்துவது உண்டு. அது ஒரு வகையில் உண்மைதான். ஆனால் அவர்களை குற்றப்படுத்துவதற்கு முன்பாக நீதிமான் ஒருவனுமில்லை, ஒருவனாகிலும் இல்லை என்ற தேவனுடைய குரல் நம் செவிகளில் ஒலிக்கட்டும். காரணம், நாமும் ஒரு வகையிலே பாவிகள்தான், நாமும் ஒரு வகையிலே துன்மார்க்கமான வாழ்வை வாழ்ந்தவர்கள்தான். ஆண்டவர் நம்மை எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அதே போலவே லோத்துவின் குமாரத்திகளையும் ஏற்றுக்கொண்டார். மற்றவர்களையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள அவர் போதுமானவர். அன்பு நண்பர்களே, நமது தேவனின் கோபம் ஒரு நிமிஷம், ஆனால் அவருடைய தயவோ நீடித்த வாழ்வு. எவரையும் ஏற்றுக்கொள்ளும் தகப்பன் இதயம் கொண்டவர்தான் நமது தேவன். ஆகவே நாம் அனைவரும் அவரிடத்தில் நல்மனம் பொருந்தலாம். அனைவருக்கும் சுவிசேஷம் அறிவிக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்போம். காரணம், இந்த உலகம் நம்மை நியாயம் தீர்ப்பது போல் தேவன் நம்மை நியாயம் தீர்ப்பதில்லை. மாறாக நமக்காக தேவனுடைய நியாய தீர்ப்பை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே பலியாக அவர் தன்னை கொடுத்தார். இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை இந்த லெந்து நாட்களில் விசேஷமாய் நாம் நினைவு கூறுவோம். எவரையும் மன்னிப்போம். எந்த பாவத்திற்காகவும் நாம் இறக்கப்பட்டு அவர்களை மன்னிக்கவும் மறக்கவும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் பலன் தருவாராக. ஆமேன். அல்லேலூயா. அன்பு நண்பர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 7 வார்த்தைகளின் பிரசங்களின் தொகுப்பை இனிய பாடல்களாக நான் கம்போஸ் பண்ணுவதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அந்த பாடல்களை உங்களிடத்தில் கொண்டு வர ஜெபித்து கொள்ளவும், அதற்காக இந்த பாடல்கள் உங்களை வந்து அடைவதற்கு நமது சேனல் தமிழ் கிறிஸ்டியன் ப்ராட்காஸ்டிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும், மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்தி விடவும்,
உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்புடன் உங்கள் சகோதரன் பால்ராஜ், வெல்லூர்.